படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஓகே தாங்க மூவி நல்லா இருக்கணும். படம் சத்தியமாக நல்லா விக்ரம் படத்தில் ஒரு காப்பியெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்கண்ணே. நடிப்பு நல்லா இருந்துச்சுண்ணே, கதை சுத்தமாக படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும். செம்மையாக இருக்குங்க சார், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் கதை வந்து பிச்சைக்காரங்கெல்லாம் ஏழ்மையில் இருக்கிறவங்களாம் மேலே வரணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு சூப்பராக எடுத்துருக்காங்க சார். நல்லா இருக்கு. சும்மா சூப்பரா இருக்கு. பிக்சர் கழிச்சு பிக்சர் நல்லா இருக்குண்ணே. ஹீரோ ஓடிக்கிட்டே இருக்கானே, நிக்க மாட்டானே, ஓடிக்கிட்டே இருக்கானே. படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோதான். எந்த மாதிரியான நல்லா இருந்துச்சுண்ணே, நல்லா இருந்துச்சு. பிச்சைக்காரங்களுக்கான கதை, பிச்சைக்காரன் படம் மாதிரியே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஆடு காலத்துக்கு 4 அவார்டா, இதுக்கு 6 அவார்டு. அடுத்த ஆஸ்கார் அவார்டு எடுத்துக்கிட்டு அடுத்த ஆஸ்கார். படம் நல்லா அருமையாக தானே இருக்கு. இல்லை படம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பிச்சைக்காரங்களோட இதுதான். அது ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிட்டு போயிட்டு பெரிய கோடீஸ்வரன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான். நல்லா போகுது, 3 மணி நேரம் கரெக்டாக ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போர் அடிக்கல, நல்லா போகுது. ஓகே தானே, நல்லா இருக்குண்ணா. இது வந்து பணக்காரங்களுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் நடக்கிற போட்டி தான், வேற ஒன்றும். அது லைட்டாக லாக் அடிக்குதுண்ணா, வேற ஒன்றும். ஆனால் ஓகே தான் படம். புரியலண்ணா, 10க்கு 8 மார்க் கொடுப்பேண்ணா.